ரேவதி, டாக்டர் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்களை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் பெரிய சண்டை போட்டேன். அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசாம போயிருந்தா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். நாங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வந்ததுக்கு காரணமே உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான். அம்மா, நம்ம பண்ண தப்பு போதுமா? இனியும் எதையும் மறைக்காம இப்பவே எல்லா உண்மையையும் ரேவதி கிட்ட சொல்லிடலாம். டாக்டர் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆனது, கார்த்தி மாமா தான் எனக்கு புருஷன்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த உண்மையை மட்டும் நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். இதான் ரேவதி நடந்தது. நீ எப்போ கண்ணு திறந்து உனக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு உன் சித்திக்கு தெரிஞ்சுதோ அப்பவே என்கிட்ட வந்து உனக்கு கல்யாண விஷயத்தையோ இல்ல நீ மறந்து போன விஷயத்தையோ உனக்கு ஞாபகப்படுத்தினா அது உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு ஒரு பொய்ய சொல்ல சொன்னாங்க. சொன்னதோட இல்லாம என்ன மிரட்டி பணம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லிட்டேன்னு இப்போ வரைக்கும் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க.